தபால்காரர்கள் மற்றும் பன்முக திறன் ஊழியர்கள் சங்கத்தின் சென்னை நகர வடகோட்ட 35வது ஈராண்டு மாநாடு. மீண்டும் வடகோட்ட செயலாளராக டி. வடிவேலு தேர்வு. தேசிய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் தபால்காரர்கள் மற்றும் பன்முக திறன் ஊழியர்கள் சென்னை நகர வடகோட்டத்தின் 35வது ஈராண்டு மாநாடு பூங்காநகர் தலைமை அஞ்சலக வளாகத்தில் கோட்ட தலைவர் எம். பழனி தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாநாட்டிற்கு வருகை தந்த அனைவரையும் வடகோட்ட செயலாளரும் தமிழ் மாநில சங்க துணை செயலாளருமான டி. வடிவேலு வரவேற்று வரவேற்புரையாற்றினார். மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட FNPO தமிழ் மாநில செயலாளர் பி. சுகுமாரன் சங்க கொடியினை ஏற்றி வைத்து மாநாட்டினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து FNPO நிறுவனரும் தொழிற்சங்க போராளியுமான KR அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றுகையில் மாநாட்டின் நோக்கம், தபால் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைகள் குறித்து சுகுமாரன் எடுத்துரைத்தார். மாநாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கான செயல்பாடுகள் குறித்த ஈராண்டு அறிக்கையை கோட்ட செயலாளர் வடிவேலு உறுப்பினர்களிடையே சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கான வரவு செலவு கணக்கை கோட்ட பொருளாளர் இலக்கியன் வாசித்து சமர்ப்பித்தார். அதனை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர். மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக NAPEGRC தமிழ் மாநில செயலாளர் S. சுதீஷ்குமார், NUGDS தமிழ் மாநில செயலாளர் K. சரவணன்வேல், நேஷனல் டெக்னிக்கல் ஆபீஸ் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் நிர்வாகி G. நிசார் அகமது, NAPEGRC வடகோட்ட செயலாளர் GB. பிரதீப் குமார், அண்ணா சாலை HPO செயலாளர் E. சுரேஷ் பாபு, NUPE-P4 மாநில பொருளாளர் K. மோகன்ராஜ், NUPE-P4 அமைப்பு செயலாளர் T. பெண்டிங், NUPE-P4 தென் சென்னை கோட்ட செயலாளர் S. உமாசங்கர், முன்னாள் தமிழ் மாநில தலைவர் S. தங்கராஜன், முன்னாள் மாநில பொருளாளர் மணவாளன், முன்னாள் மாநில துணை செயலாளர் பார்த்தசாரதி, சர்க்கிள் உதவி செயலாளர் NAPE ராஜகோபால், உயர்நீதிமன்ற கட்டிடங்கள் தபால் நிலையம் தபால் மாஸ்டர் பழனிசாமி, அம்பத்தூர் செயலாளர் சோமசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் 2026-28 ஆண்டிற்கான FNPO சென்னை நகர வடகோட்டத்தின் புதிய நிர்வாகிகள் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி கோட்ட தலைவர் எம். பழனி, கோட்ட செயலாளர் டி. வடிவேலு, நிர்வாக தலைவர் K. பாஸ்கரன், உதவி தலைவர்கள் G. அருள், S. வனமுத்து, துணை செயலாளர் A. உதயகுமார், உதவி செயலாளர்கள் A. விக்னேஸ்வரன், G. நவீன், S. சாரதா, V. பாக்கியலட்சுமி, S. சங்கீதா, K. குணஜோதி, D. ரூபன், கோட்ட பொருளாளர் S. இலக்கியன், அமைப்பு செயலாளர் முகமது இப்ராஹிம், செயற்குழு உறுப்பினர்களாக பழனி, தேவிகா, நவீன் குமார், வெற்றிவேல், கோபாலகிருஷ்ணன், சத்யா, பாரதி, கோகுல், ராகிலா, ராஜசேகரன், உமா, சண்முகவல்லி, லலிதா, சாரதா, தேவி, ரம்யா, செந்தில்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் FNPO தமிழ் மாநில செயலாளர் சுகுமாரன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியின் இறுதியில் வடகோட்ட உதவி செயலாளர் உதயகுமார் நன்றி உரையாற்றினார். தபால் துறையில் பணியாற்றும் ஊழியர்களின் உரிமைகள், நலன்கள் மற்றும் பல்வேறு தொழிலாளர் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்ட இந்த மாநாடு புதிய நிர்வாகிகளின் தேர்வுடன் நிறைவடைந்தது.